நீதிபதி நயனா செனவிரத்ன, நளின் ஹேவாவசம் மற்றும் லக்மாலி ஹேவாவசம் ஆகியோரை கொண்ட நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள நீதிமன்ற வளாகத்தில் குறித்த மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் செயற்படுகிறது. 2010 ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதியோ அல்லது அதனை அண்மித்த நாளிலோ கிரித்தலை, ஹபரண மற்றும் கொட்டாவா ஆகிய பிரதேசங்களில் பிரதிவாதிகள் அடையாளம் தெரியாத சிலருடன் இணைந்து ரகசியமாக சிறை வைக்கும் நோக்கில் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகொடவை கடத்தி சென்றமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபரினால் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரகீத்தின் வழக்கு விசாரணைக்காக நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்திற்கு மீண்டும் ஒரு புதிய நீதிபதிகள் குழாம் நியமிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு புதிய இடமும் கிடைத்துள்ளது. இன்று முதல் நாள் வழக்கின் மேலதிக விசாரணைகளை மே மாதம் 8ஆம் தேதி முன்னெடுக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இந்த புதிய நீதிபதிகள் குழாமின் கீழ் இந்த வழக்கு நிறைவடையும் என நான் நம்புகின்றேன். அதுவே எனது பிரார்த்தனை. 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மூவரடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் குறித்த வழக்கு விசாரணை முதலில் ஆரம்பமானது. அதன் பின்னர் அவ்வப்போது பல்வேறு காரணங்களால் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் நியமிக்கப்பட்ட நிரந்தர மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிரித்தலே ராணுவ முகாமின் அப்போதைய கட்டளை அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் ஷம்மி குமாரரத்ன, WT உபசேன, RMPK ராஜபக்ஷ, SM ரவீந்திர ரூபசிங்க, ஷமிந்த குமார் அபிரத்ன, கனிஷ்க குணரத்ன, ஐயாசாமி பாலசுப்ரமணியம், தரங்க பிரசாத் கமகி, TER பீரிஸ் ஆகிய அப்போதைய இராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த 9 உறுப்பினர்களே இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர்.